அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பாவங்களின் மூலமாக நம்முடைய விதிமுறைகளை பற்றி சென்று பார்ப்போம். கேபி முறையில் 7ஆம் பாவம் திருமணத்தை தருகிறது என்பது கோட்பாடு. 7ஆம் பாவம் மறுதளித்து விட்டால் திருமணம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் 1ஆம் பாவமாகிய லக்னம் அனுமதி அளித்தாலே போதும் திருமணம் நடக்கும். 7ஆம் பாவம் 6ஐ குறிகாட்டினால் திருமணம் நடக்காது. பின் எப்பொழுது நடக்கும்? ஏதேனும் ஒரு தசாபுக்தி அந்த 6ஆம் பாவத்தை உதறி தள்ளும் விதத்தில் வரலாம். குறிப்பாக ஒரு தசை 5ஆம் பாவத்தை குறிகாட்டும் தசையும் அதில் வரும் ஒரு புக்தி 7ஆம் பாவத்தை குறிகாட்டும் புக்தியாகவும் அமைந்தால் 6ஆம் பாவத்தை இந்த 5ஆம் பாவம் கெடுத்து அதனுடைய புத்தியில் 7ஆம் பாவமாக பரிணமளித்து திருமணம் நடைபெறும். ஆகவே 7ஆம் பாவம் என்ற விதி நமக்கு வழியை விடவில்லை என்றாலும் உரிய பீரியட் தசாபுத்தி காலங்களிலும் அந்த நேரத்தில் ஏற்படும் கோச்சார பார்வைகளாலும் 7ஆம் பாவத்திற்கு குரு அல்லது சுக்கிரனின் பார்வை அமைந்தால் 7ஆம் பாவம் செயல்பட ஆரம்பிக்கும், திருமணம் நடக்கும். எனவே இந்த ஒரு விதியை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. 7ஆம் பாவம் கெட்டிருந்தாலும் திருமணம் நடக்கும். அதற்குரிய காலகட்டங்களிலும் அந்த நேரத்தில் வரும் கோச்சாரத்தின் அடிப்படையில். இதுவரை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம்.